இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் வாரத்திலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மாதம் என்று சொல்லுகிறோம். அதிலும் இது கடைசி வாரம். நம் கிறிஸ்மஸ் நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி கிறிஸ்மஸ் வாரத்திலே அநேகருடைய பிறப்பு, வேதாகமத்திலே காட்டப்பட்டுள்ள அநேக குழந்தைகளுடைய பிறப்பை குறித்து தியானித்தால் இது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் கிறிஸ்மஸ் நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே இந்த பிறப்பை ஒட்டின பல வேதாகம குழந்தைகளுடைய பிறப்பை பற்றின சத்தியத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த முதல் நாளிலும் உலகத்தின் முதல் குழந்தையாகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேலை பற்றி நாம் தியானிக்கலாம். தேவன் உலகத்தை படைத்து அதிலே ஆதாம் ஏவாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி அவர்களை தோட்டத்தின் நடுவிலே வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவர்களை நீங்கள் பலுகி பெருகி ஆண்டு கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அந்த தோட்டத்திலே வைக்கிறார். ஆனால் சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகித்து சர்ப்பம் சொன்னது போல ஒருவேளை தேவன் நமக்கு எதையோ மறைத்து வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி அவருடைய வார்த்தையை சந்தேகித்து நாம் அவரை போல ஆக வேண்டும் என்ற காரியத்தை இச்சித்து வேறு கோணத்துல நடந்து கொண்டதுனாலே, சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்ததுனாலே அங்கே சாபம் வருகிறதை காண முடியும். அப்போ அதுக்கு பிறகுதான் ஆதாம் ஏவாளுக்கு அந்த குழந்தைகள் காயின் ஆபேல் பிறக்கிறார்கள். அப்போ முதலாவது ஆண்டவர் தன்னுடைய சாயலாக அவர் மனுஷனை உருவாக்கும் பொழுதே நமது சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லிக்கொண்டு இறங்கி வந்து தம்முடைய சாயலாக ஆதாமை உருவாக்கினார். ஆனால் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அதற்கு முன்பதாக காயின் ஆபேல் இவர்களுடைய கதையை ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள். அதிலே காயின் அவன் நிலத்தின் கனிகளை பயிரிட்டு அதை காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் தன்னுடைய ஆடு மாடுகளில் கொழுமையானவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். அப்பொழுது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அங்கே 2 சகோதரருக்குள்ளே அந்த சகோதரருக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது. அதிலே பொறாமை எழும்புகிறது. எப்படி இந்த வித்தியாசம் வந்தது? தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய குணாதிசயங்களோடு ஆதாமை உருவாக்கினார். ஆனால் ஆதாமிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகள் இந்த பாவத்திற்கு பின்பு பிறந்ததினாலே இவர்கள் 2 பேருக்குள்ளே பாவம் குடிகொண்டவர்களாகவே பாவத்திலே உற்பவித்தவர்களாக பிறக்கிறார்கள். ஒருவன் எழும்பி மற்றவனை கொலை செய்கிறான். அப்போ ஒருத்த கொலை செய்யப்பட்டு மாண்டு போனா, இன்னொருத்தன் கொலைக்காரனாய் மாறி போனான். இப்போ 2 பிள்ளைகளுடைய கதையும் இப்படி ஆயிற்று. ஆனா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து அதை சபிக்கும் பொழுது ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி எழுதியிருப்பார். அப்போ ஆதாமுடைய சந்ததி சாத்தானுடைய தலையை நசுக்குகிற சந்ததியாக உன் வித்து என்று சொல்லப்படும் போது ஆதாமின் வித்தாக ஆதாமின் வம்சமாக ஆதாமின் சந்ததியாக வருகின்ற ஒருவர் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்பது அதிலே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இதை சாத்தான் புரிந்து கொண்டுதான் இவனுடைய சந்ததியில எழும்புகிறவர்கள் தன்னை அழித்து போடக்கூடாது என்பதற்காக அவர்கள் 2 பேருக்குள்ளாக காயின் ஆபேலுக்குள்ளாக அவன் கிரியை செய்து கர்த்தருடைய திட்டத்தை மாற்றி போடும்படியாய் அல்லது அவனுடைய சந்ததியை அழித்து போடும்படியாய் அவன் வேலை செய்து விட்டதை நாம் பார்க்க முடியும். அந்த சந்ததி அப்படி இருக்க மறுபடியுமாக ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். 3வது வசனத்துல ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி
ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இதுல இந்த பிறப்பு அப்படின்னு வரும் பொழுதே முதல்ல தேவன் படைத்தது தம்முடைய சாயல். அதற்கப்புறம் பாவம் வந்த பிற்பாடு மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான். இப்பொழுது பிறக்கிற குழந்தை ஆதாமின் சாயலில வருகிறது. அப்போ தேவனுடைய குணாதிசயங்கள் நிறைய அங்க மிஸ் ஆயிருச்சு, அங்க இல்ல. ஆதாமுக்குள்ள அந்த தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய ஜீவன் இல்ல, தேவனுடைய பரிபூரணம் இல்ல, தேவனுடைய குணாதிசயங்கள் நிறைய இழந்து தேவ மகிமையை இழந்து ஆதாம் தன்னுடைய சாயலின்படிதான் ஒரு சந்ததியை உருவாக்க முடிந்தது. இப்படிதான் பிறப்பு வருகிறது. அப்போ இந்த பிறப்புல ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்தன்மை இங்கே காட்டப்படுகிறது. தேவன் படைத்த அதே சாயல் அல்லது அதே லெவல், அதே நிலையிலே அந்த சந்ததி வராதபடிக்கு மாறி போனபடினாலே இப்பொழுது பிறக்கிற சந்ததி ஒரு மனுஷனுக்குள்ளும், நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், இந்த உலகத்துல குடியிருக்கிற இந்த உலகத்துல வாழ்கிற அனைவருக்கும் தேவன் தனித்தன்மையை கொடுத்து விடுகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒருவரை போல ஒருவர் இருக்க முடியாது, ஒருவர் போல ஒருவர் யோசிக்க முடியாது. அனைவருக்குள்ளும் தனித்தனி தன்மைகள் உள்ளவர்களாக இந்த சந்ததி மாறிவிடுகிறது. பாருங்க, அந்த எப்படி அந்த ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்த பொழுதே, அந்த பிறக்கும் பொழுதே அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாவம் செய்யல, பாவத்திலேயே அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்ல சங்கீத புஸ்தகத்துல நாம் இந்த வசனத்தை வாசிக்க முடியும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி. அப்போ பாவம் செய்ததுனால நம்ம பாவிகளா மாறலையா? வேதம் சொல்கிறது பாவிகளாய் நாம் பிறந்ததுனால பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? அப்போ முதல் ஆதாம் பாவம் செய்ததுனால அதோடைய சந்ததியே பாவ சந்ததியாய் மாறி போனது. இப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தனித்தன்மை, இப்போ ஆதாம் ஏவாளை போல காயின் ஆபேல் இல்ல, காயின் ஆபேலை போல சேத் இல்ல. இப்போ அவங்களுடைய சந்ததி வருகிறது, ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தன்மை இருக்கிறது. அப்படி சேர்த்து அந்த சந்ததியை நம்ம வாசிக்கும் போது ஏனோஸ் வருகிறார், அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் லாமேக்கு, அப்புறம் நோவா, இப்படி இந்த சந்ததி அப்படி போய்கொண்டே இருக்கிறது. இந்த பிள்ளைகள் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் தனித்தன்மையை வைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம இந்த செய்தியில புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற தனித்தன்மையை கூட எல்லாவற்றிற்கும் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் மாம்சமாகி இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் மாம்சத்திலே வார்த்தையானது மாம்சமாகி குமாரனாய் வெளிப்பட்ட பொழுது நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே பிதாவுக்கு அனைவரையும் புத்திரராய் மாற்றும்படி அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார். எல்லாருக்குள்ளும் இருந்த தனித்தன்மைகள், எல்லாருக்குள்ளும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், எல்லாருக்குள்ளும் விதவிதமான குணநலங்கள், விதவிதமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதவிதமான அழைப்புகள், விதவிதமான கிருபைகள், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான மனநிலைமைகள், சூழ்நிலைமைகள், இதெல்லாவற்றையும் தாண்டி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய ஒருவருடைய நீதியினாலே நம்ம எல்லாரையும் நீதிமான்கள் என்கிற நிலைமைக்கு உள்ளாக்கி பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த பிதாவுக்கு, அந்த பிதாவின் ஒரே பேரான குமாரன் நிமித்தமாக நம் அனைவரையும் முழு மனுக்குலத்தையும் அவருக்கு பிள்ளைகளாக மாற்றி அங்கே ஒரு ஒருமையை கொண்டு வருகிறார், அங்கே ஒரு ஒருமனப்பாட்டை கொண்டு வருகிறார். எல்லா தனித்தன்மைகளுக்கு மத்தியில, எல்லா வித்தியாசங்களுக்கு மத்தியில, ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில தேவன் நம்மை தம்முடைய பிள்ளை என்கிற ஒரு விஷயத்துல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறார். இதுதான் நாம் பிறப்பிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய சந்ததிகள் வந்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து ஆதாமில் ஆரம்பிச்சு அப்புறம் சந்ததியா வந்து நோவா வந்து, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து, அதற்கு பின்பு அவங்களுடைய சந்ததி ராஜாக்கள் எல்லாரும் பிறந்து தாவீது வந்து, அந்த தாவீதின் வம்சத்துல இயேசு வந்து இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால பிரஜாதிகள் எல்லாரையும் அவர் தகப்பனாய்
நம்ம எல்லாரையும் பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு இவ்விதமாய் நம் இந்த முதல் பிறப்பிலிருந்து இன்றைக்கு பிறந்திருக்கிற கடைசி நபர் வரைக்கும் அவர் நமக்கு தகப்பனாயிருந்து நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிறப்பின் செய்தியை குறித்து நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வேதாகம குழந்தைகளுடைய பிறப்பை குறித்து நாம் ஆராயவிருக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க ஒவ்வொருவருக்குள்ள தனித்தன்மையை வச்சிருக்கிறீங்கிறத இன்றைக்கு நாங்க கற்றுக்கொள்ளும்படி நீங்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ள தனித்தன்மை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, எப்படி அழகா பாக்குறீங்க, அதை எப்படி ஆண்டவர் அதுல எப்படி எங்களை பழக்குவிக்கிறீங்க, அதை எப்படி நீங்க அதை மேன்மைப்படுத்துறீங்கிறத குறித்து நாங்க இன்னும் கற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.